ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முடி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் கால்பாடு பண்ணியிருக்கிறாங்க, இதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, இந்த பதவிகளுக்கு ஆட்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ இந்த பதவிகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்களை நாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு, ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும். அதுக்காக உங்களுடைய நேம் மேலா ஃபீமேலான்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி பிசியா எம்பிசியான்றது டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து அட்ரஸ்ஸு, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்டு டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், மதர் டங் தாய்மொழி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் எழுதணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்பர், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பீங்கள்ல அதனுடைய டீட்டெயில்ஸ் எதை சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்திருப்பேன் என்னுடைய நம்பர் கேட்டிருக்கிறாங்க, கார்டு நம்பர், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பிளேஸ் டேட்டை எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். எந்த முகவரிக்கு? தி செக்ரட்டரி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th floor, சிட்கோ கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32. ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31/7/2024. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கால்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவரு, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் போஸ்ட் இது, ரைட்டுங்களா? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், ரைட்டுங்களா? பாஸ் 8th standard with Tamil as one language as per தமிழ்நாடு பேசிக் சர்வீஸ் ரூல்ஸ் 2007, டேட்டட் பார்த்தீங்கன்னா 31/5/2007, ரைட்டுங்களா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஃபார் டிரைவிங் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் LMV, அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000 தராங்க. அண்டு அதர் அலவன்ஸும் தராங்க. அதுக்கடுத்தாக வயது வரம்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய நோட்டிஃபிகேஷனில் இது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பழைய நோட்டிஃபிகேஷனு, முதல்ல விட்ட நோட்டிஃபிகேஷனு.
என்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஜூலை 2024 வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க, தற்போது திருத்தம் செய்து வெளியிட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் 4 காலிடங்கள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ் as one லாங்குவேஜ். சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,800 வந்து 50,000 அண்டு அதர் அலவன்ஸும் வந்து தராங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வயது வந்து கிடையாது, தற்போது பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, 32 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. தி கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட், ரைட்டுங்களா, 32 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது as ஏஜ் ஆன் தி டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க, ரைட்டுங்களா. மீதெல்லாம் அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த ஏஜ் லிமிட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 30 வயதாக வந்து கொடுத்துருந்தாங்க, தற்போது பார்த்தீங்கன்னா 32 வயதாக பார்த்தீங்கன்னா திருத்தம் வந்து செஞ்சுருக்கிறாங்க, ரைட்டுங்களா. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிசி 1, பிசி அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் 1, பிசிஎம் 1, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பார்ஷியலிட்டி 1. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 காலிடங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு தான். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிசி. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.